ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 நாளாக கிட்டத்தட்ட மைவித் கேட்சை பற்றி ரொம்ப நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நிறைய இது போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன எது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன், கேட்குறவங்க கேட்டுருவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மைவித் ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது தெரியும் எல்லாத்துக்குமே. இப்போ தெரியாதவங்க கூட நிறைய பேருக்கு பப்ளிசிட்டி ஆகிருக்கு, நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மைவித்னா ஒரு நம்ம பே பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு ஆப்ஷனாக அவங்க ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, நம்ம அதை வீடியோ பார்த்தா நமக்கு அமௌண்ட் வரும். இதுதான் பேசிக். ஸோ மற்றபடி டீட்டெயில் எல்லாமே நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதை நம்ம பார்க்க வேணாம். இப்போ என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் கோவையிலேருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது மக்களை ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. எப்போவுமே ஸ்கேம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிப்போம். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக், சரிங்களா? வேறு எந்த ஒரு இது இல்லை, இதுதான் பேசிக். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். பட் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் ஸ்கேம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை போலீஸ் விசாரித்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கம்பெனிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் ஸ்கேம் பண்ணலை, தெளிவாக தான் எல்லாமே இருக்குது, எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக ப்ரூஃபாக எல்லாத்தையும் காமிச்சாங்க அப்படின்னா இந்த கேஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க, சரிங்களா? இதுதான் சொல்யூஷன். அந்த இதுதான் பேசிக்காக தான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் மைவித் ரேட்ஸை பொறுத்த மட்டும் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் போய்கிட்டு அப்படின்னா, ரெகுலராக பேமெண்ட் போய்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டு யாருமே வரலன்னு சொல்லலை. யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு பேர் ஏதாவது தப்பாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் தான் அமௌண்ட் வந்திருக்காது. அதுவும் 300 பே பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வித்ரா பண்ணாங்களோ அது வந்துடும், சரிங்களா? அதனால் ரெகுலர் பேமெண்ட்டு போனால் வர வரைக்கும், அதாவது சனிக்கிழமை கணக்கு பண்ணி வித்ரா கொடுக்குற அவங்களுக்கு வரைக்கும் இது வரைக்கும் வித்ரா வந்திருக்கு. ஸோ இப்போ கூட நேற்று கூட ஒருத்தங்க வித்ரா போட்டேன், அதுவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் ரெகுலர் பேமெண்ட்டும் வந்துருக்கு, அது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பே பண்ண அமௌண்ட்டுக்கு இது ப்ராடக்ட் பேஸ்டுன்றதுனால நம்ம பே பண்ணால் அவங்க ப்ராடக்ட் தர்றாங்க, நம்ம யூஸ் ஆகுதோ யூஸ் இல்லையோ அது ரெண்டாவது. பட் ஆனால் நமக்கு பேமெண்ட்டுக்கு பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க, அது நம்ம டேரெக்டாக ஆஃபீஸில் போய் தான் வாங்கிடுதோம். ஸோ அது ப்ராடக்ட் நம்ம கிடச்சிருக்கு. ரெண்டு. மூணாவது எந்த ஒரு இடத்துலையுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரெஃபரர் கட்டாயம் இல்லை, நீங்கள் ரெஃபர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை. பட் ஆனால் இன்டைரக்டாக அவங்க வச்சுருக்காங்க. இன்டைரக்டாக எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம அதிகமாக இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் கட்டாயம் இல்லை, நமக்கு இன்கம் அதிகமாக வேணும் நம்ம பண்ணி தான் ஆகணும். இல்லைப்பா எனக்கு வர இன்கமே போதும் அப்படின்னா தேவையில்லை. ஸோ அதனால் ரெஃபர் கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் பிளான் அப்கிரேடு கட்டாயம் பண்ணி ஆகணுமா அப்படின்றதும் கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம பேசிக்கில் இருக்கேன்னா, நான் இது வரைக்கும் பேசிக்கில் மட்டும் தான் இருக்கேன், நான் எந்த ஒரு இதுலையுமே அப்கிரேட் பண்ணவே இல்லை. பட் என்ன இல்லை, நீ கண்டிப்பாக சில்வருக்கோ கோல்டுக்கோ அப்கிரேட் பண்ணுங்கன்னு கம்யூனிட்டிலேருந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளோட விருப்பம். எனக்கு இப்போ அமௌண்ட் இல்லை, நான் இதில் இருக்கேன், அமௌண்ட் இருந்தால் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர போகுது, இல்லைன்னா வரல. ஸோ அதனால் அப்கிரேடு கட்டாயம் கிடையாது. அப்புறம் இந்த மாடலில் கரெக்டாக ரெகுலர் கொடுத்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இது கண்டினியூவாக போகும். பட் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த இதுலேருந்து தொடர்ந்து மைவித் ரேட்ஸ் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான், சரி? இது பாசிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ் பார்க்கலாம். அதாவது நம்ம மைவித் ரேட்ஸை பற்றி என்னெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, என்னென்ன இருக்குது, அதுக்குள்ள தவறுகள் குளறுபடிகள் என்னெல்லாம் இருக்குன்னு அதை சொல்கிறேன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஒன்று மைவித் ரேட்ஸ் பற்றி அதிகமாக சொல்கிறது, பஸ் எனக்கு இருக்கிற ஒப்பீனியனும் இதுதான். இதில் பார்க்கறதுக்கு அப்படியே எம்எல்எம் மாதிரியே இருக்கும், அல்லது பான்சிஸ்க்கு மாதிரியே இருக்கும். பான்சி எம்எல்எம் அந்த ரெண்டும் வேறு வேறு. பட் ஆனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, எம்எல்எம் அப்படிங்கிறது இந்தியாவில் அலோடு, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அலோடு, சரிங்களா? ஆனால் பான்சி அப்படிங்கிறது இந்தியாவில் நாட் அலோடு. பான்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பான்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆள் சேர்ந்துருக்காங்க, எனக்கு கீழே 4 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குள்ள அமௌண்ட் எடுத்து எனக்கு சேலரி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்தியாவில் நாட் அலோட், அப்படி பண்ணக்கூடாது. பட் ஆனால் நெட்வொர்க், அதாவது ஒரு டீம் மாதிரி நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே நான் 4 பேரை சேர்க்குறேன்னா அவங்க அப்படி நெட்வொர்க் பண்ணலாம். பட் ஆனால் அதுவும் எப்படி அலோடு அப்படின்னா, அவங்ககிட்ட அந்த ஜாப்பில் சேர்றதுக்காக அமௌண்ட் வாங்கக்கூடாது. அமௌண்ட் வாங்கி தான் எனக்கு கீழே டீம் சேர்க்குறேன் அப்படின்னா அப்போ அது நாட் அலோட் ஆயிரும், அதை தப்பாயிரும். ரூல்ஸ் கிடையாது, ரூல்ஸில் அதை பற்றி தப்பு, அதுக்கு தண்டனை கூட உண்டு. ஃப்ரீயாக அவங்கள சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மைவித் ரேட்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணி நம்ம வாங்குகிறோம், அதாவது அவங்க ப்ராடக்ட்டுன்ற பேரில் கொடுத்தாலுமே அது நம்ம அவங்களுக்கு பே பண்ணி தான் நம்ம ஜாயின்ட் ஆகிறோம். ஸோ அப்படின்றப்போ
அது சிமிலர் எம்எல்எம் லிஸ்ட்லேயும் வருது, பான்சி ஸ்கீம்லேயும் மேக்ஸிமம் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை பேருக்கு கணக்கு பண்ணாலே ஒரு சராசரியாக ஒரு 2 கோடி 3 கோடி கிட்ட ஒரு நாளைக்கு மட்டும் நம்மளோட வாலெட்டில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் வித்ட்ரா பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு நாளைக்கே சராசரியாக 2.5 கோடி 3 கோடி கிட்ட வித்ட்ரா பண்ணுற மாதிரி நடக்குது. ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு எதிலிருந்து வருது, அவங்களோட சோர்ஸ் என்ன எதுவுமே தெரியல. சில கம்பெனிலாம் சொல்லுவாங்களா, நாங்கள் வந்து இதில் போடுறோம், என்ன சொல்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், கிரிப்டோ கரன்சியில் நாங்கள் இது பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களோ. பட் ஆனால் இதுலேருந்து எந்த ஒரு இதுவுமே அந்த தகவலே நமக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. யாருமே, எனக்கே தெரியல, நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு இதுலேயுமே நாங்கள் இதுலேருந்து வர்ற பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட்லேருந்து வர்ற அமௌண்ட்டு அப்புறம் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 கோடி அப்படின்றது எந்த இதுலேருந்து சாத்தியம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அப்புறம் ரெண்டாவது வந்து சொன்னால் அதே தான் மணி ரொட்டேஷன், அதாவது பான்சி ஸ்கீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம கீழே சேர்றவங்க அல்லது 1 லட்ச ரூபா இதில் நமக்கு மேலே இருக்கிறவங்க சேர்ந்தாலுமே அவங்கள்ட்ட வர்ற பணத்தை தான் மற்றவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நமக்கு வருது. அப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கும். ஸோ அதனால் இது பான்சி ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த மெயினாக 2 விஷயத்துக்காக மட்டும்தான் கேஸ் போட்டுறதே. பான்சி ஸ்கீம் மாதிரி இருக்குது, எம்எல்ஏ மாதிரி இருக்குது அப்படின்றத தான் மெயினாக இதை வச்சு கேஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, இதே கம்பெனி இதே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கே தெரியும். பட் ஆனால் நான் அதில் ஜாயின்ட் ஆகலை. நான் கரெக்டாக அது க்ளோஸ் ஆகிற டயத்தில் தான் நான் இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் அதுக்குள்ளே அது ஜாயின் பண்ண முடியாது. இன்னொன்று அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மைவித் லட்சம் கிடையாது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதில் வந்து குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க. காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்கு ஒரு 3 வீடியோ, மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்கு ஒரு வீடியோ, நைட்டு அந்த மாதிரி டைம் செப்பரேட் பண்ணி அந்த அந்த வீடியோ கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக பார்க்கல அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வராது. அந்த மாதிரி அந்த இது. அதனால் நான் அதில் சேரலை. கரெக்டாக அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல, அமௌண்ட் இதாகல, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் அதில் இல்லாதனால எனக்கு அதில் டீட்டெயில் தெரியல. பட் ஆனால் நேற்று ஒரு ஆடியோ ஒரு இதில் கேட்டேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சம்மந்தப்பட்டவர் வந்து எம்டி, இப்போ இருக்கிற எம்டி, அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் அப்போ இன்கம் எடுக்கலையோ அவங்க எல்லாத்தையுமே நான் மைவி3 ஆட்ஸில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் சார் சொல்லி அது பழைய ஆடியோ அவர் பேசியிருக்காரு. நான் கன்வெர்ட் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன் சார், நீங்கள் எனக்கு அந்த ப்ரூஃப் காமிங்க. நீங்கள் V3 ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் இருந்ததுக்கான யூசர்லையும் பாஸ்வேர்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்படியே மைவி3 ஆட்ஸில் உங்களுக்கு நான் மாற்றி தர்றேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. பட்டு அது அது சாத்தியம் தான். ஏன்னா அது ரெண்டுமே ஒரே கம்பெனி அப்படின்றதுனால மாற்றி கொடுத்துடலாம். பட் ஆனால் அதில் அவங்க எவ்வளோ பே பண்ணாங்க, இதில் அவங்களுக்கு எந்த பேக்கேஜில் மாற்றி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தெரியல. பட் ஆனால் அவர் அப்படி பேசியிருக்காங்க. இது V3 ஆன்லைன் டிவிக்கான ஒரு இது. அப்புறம் 4வது என்ன ஆப்ஷன்னா, இப்போ வந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணுறதுனால, அதாவது நம்ம ரெஃபர் பண்ணணும்னு வைங்களேன், மற்ற யாராவது ரெஃபர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களாம் ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க ரெஃபர் பண்ணது மூலிமா மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் வருது. ஒரு நாள் யாருமே இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துக்கங்க, இப்போ இந்த பிரச்சனையாக இருக்குப்பா, வேண்டாம் கொஞ்ச நாள் ரெஃபர் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம், பிரச்சனை நம்ம முடிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னா யாருமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அப்போ கம்பெனிக்கு வந்து உள்ள இன்கம் வராது. கம்பெனிக்கு உள்ள இன்கம் வராமல் இருக்கிறப்போ, சப்போஸ் மேலே சொன்ன மாதிரி பான்சி ஸ்கீம்லேயோ அல்லது எம்எல்எம் மெத்தட்லேயோ அவங்க ரன் பண்ண மணி ரொட்டேஷன் இதில் ரன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்கம் வராதப்போ அவங்க எப்படி இன்கம் எடுக்க முடியும்? ஸோ அதனால் யாராவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது ஒரு ரூமில் 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க 1 லட்சம் பேர் நம்ம பேரை எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவ்வளோதான், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் கம்பெனியோட எண்டிங் ஆகும். ஸோ அவங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? மேபி கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு யாருமே ரெஃபர் பண்ணலைன்னா கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நெகட்டிவ். அப்புறம் 5வது என்னன்னா, கம்பெனிலேருந்து மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் எனக்கே வந்துச்சு, எனக்கே அனுப்பிவிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வரசில்லாம் அனுப்பல. பட் யூடியூப்லேருந்து சில பேர் எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது, இது உண்மையாக சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நான் விசாரித்த வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே கம்பெனிஸ்லேருந்து அனுப்பலை. எல்லாருமே இந்த மேலே ஒரு லீடர் அல்லது ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அவங்க பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். பட் அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை வரும்போதே எம்டி அப்போவே யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கணும். நான் அந்த மாதிரி, ஏன்னா நமக்கே தெரிகிறப்போ அவர் தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஃபேக்காக சுற்றிக்கிட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில், அது வந்து கம்பெனிஸ்லேருந்து எந்த இதுவுமே அனுப்பலை. உங்களோட விருப்பம், நீங்கள் வந்தால் வாங்க, வரனா வர தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் அந்த எந்த ஒரு கன்க்ளூஷனுமே சொல்லலை.
ஸோ அது இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போனா கண்டிப்பாக கம்பெனி செல்லுன்னு தான் அனுப்பியிருக்காங்க போல் அப்படின்ற ஒரு இதில் சில பேர் கண்டிப்பாக 1,00,000 போட்டால் எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா நமக்கு இன்கம் வருது தான் சேர்ந்துருக்கும். அந்த இன்கமும் வரல அப்படின்னா அப்போ அவங்க எல்லாருமே அந்த போராட்டத்துக்கு போக தான் செய்வாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்களா. பட் ஆனால் அது அந்த நேரத்தில் அவங்க யாருமே கன்க்ளூஷன் பண்ணலை. ஸோ அது ஒரு பிரச்சனை. அது ஒரு ஃபேக்காக இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த மெசேஜை பார்த்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது நிறைய பேர் அதில் அந்த இதில் பார்த்து தான் போயிருக்காங்க. இப்போ அதையும் அதில் ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அந்த போராட்டத்துக்கு ஆள் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அதிலே கம்பெனி மேலேயும் அந்த ஒரு எம்டி மேலேயுமே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவ் இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு என்ன புரியல எனக்கு தெரியல. பட் ஆனால் நியூஸில் வந்து நிறைய சொல்கிறாங்க, அந்த அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்படி ஏமாத்துறாங்க இப்படி ஏமாத்துறாங்க, இதுக்கு முன்னாடி ஏமாத்துனது எல்லாமே இதே மாதிரி தான் வந்துச்சு, இப்போ இதுவும் அதே மாதிரி தான் ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே ஏமாத்துறது அப்படின்றது முன்னாடி மெயின் என்ன ஒன்றா, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு V3 ஆன்லைன் டீம்னு ஒன்று ஆரம்பித்து அதில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது ஒரிஜினல் ரேட்டை விட அதிகமாக இருக்குது, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அதை யார் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க அது ஒரு சரியான ஆள் கிடையாது, அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் நிறைய இருக்குது. ஸோ இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு வருது என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த கட்டம் மைவி3 இருக்குமா இல்லையா, க்ளோஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இதுலேருந்து என்னோட கருத்து என்னடனா, லாஸ்ட்டு கன்க்ளூஷன், மைவி3 ஆட்ஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது. மைவி3 ஆட்ஸ் மாதிரி நிறைய ஜாப்ஸ், எந்த ஜாப்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே, ஆன்லைன் ஜாப்ஸ் எதுனாலுமே உங்களுடைய முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அது யாராவது, அது நான் பண்ணுறதாலும் சரி நீங்கள் பண்ணுறதாலும் சரி, நம்மளோட ஓன் ரிஸ்க் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த ஒரு ஜாப்பில் பண்ணும்போது இது பண்ணுங்கள். ரொம்ப ட்ரஸ்டடாக இதை நம்பி பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம உள்ள வேலை தான் பார்க்குறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஜாப் எதுவும் பண்ணுறப்போ நல்லா தெளிவாக கேட்டு பண்ணுங்கள். சரி, இந்த கேஸ்லேருந்து எப்படி மைவி3 ஆட்ஸ் வெளியே வரோம் அப்படின்ற ஒரு இது அப்படின்னா, சப்போஸ் இவங்க மெயினாக வைக்கிறது என்னன்னா, நீங்கள் MLM பண்ணுறீங்க, பர்ன் சிஸ்டம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட் வைக்காங்க. அதில் வந்து இல்லை, நாங்கள் MLM கிடையாது, எங்களுக்கு இதிலேருந்து இன்கம் வருது, நாங்கள் இதிலேருந்து எல்லாத்துக்குமே இன்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்ச அந்த கேஸே இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றிட்டு போயிடுவீங்க, மக்களை இப்படி தான் எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த, அதாவது ஒரே அக்கௌண்ட்லேருந்து பணம் வராமல் மல்டிபிள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போடுறீங்க, அதுவே நீங்கள் டேக்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் கழிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதையும் ஒரு சார்ட் அவுட் பண்ணி நான் ஒரே இதுலேருந்து போடுற மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இது முடிஞ்சிருது. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டக்கூடாது அப்படின்றது மீனிங்கில் தான் நிறைய எல்லா இடத்துலையுமே ஜோனல் ஆஃபீஸ் பண்ணி ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து பணம் போடுறாங்க. பட் அவங்க சொல்கிறேன்னு அப்படின்னா ஒரே அக்கௌண்ட்லேருந்து போட்டால் வித்ரா சீக்கிரமாக போட முடியாது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ அவங்க ஒரே இதுலேருந்து பண்ணால் தான் டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிட்டத்தட்ட 2 கோடி அப்படின்றப்ப கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறப்போ ஒரு அமௌண்ட் வருமாப்பா. இப்போ நீங்கள் ஜோனல் ஆஃபீஸ் வந்து பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் டேக்ஸ் வராதில்ல. ஸோ அவங்க கவர்மெண்ட் அதையும் பார்க்குறாங்க. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ்லாம் ஒரே இதாக மாத்திரம் அப்படின்ட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயம் தான் இருக்குது. அந்த மெயினான இந்த 2-3 விஷயம் தான். அக்கௌண்ட் நம்பர், ஒரே அக்கௌண்ட் நம்பர் மாற்றுறது, அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி வர்றது, அப்புறம் இது யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே, எங்கேருந்து இன்கம் வருது எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, மைவி3 ஆட்ஸ் கிளியராக இருக்குது, நீங்கள் கண்டினியூ ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுவாங்க. நம்ம தொடர்ந்து இதில் சம்பாதிக்கலாம். பட் ஆனால் அவங்க இந்த ப்ரூஃப் எதுவுமே காமிக்கலை, இந்த இது எதுவுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி இது தொடர்ந்து நடத்துறது கஷ்டம்தான். ஸோ இது வந்து எம்டி கையிலையும் கம்பெனி சைடு தான் இருக்குது. அவங்க இந்த ப்ரூஃப்லாம் காமிக்கிறாங்களா இல்லையா என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மைவி3 ஆட்ஸ் கடந்த ஒரு வாரமாக 10 நாளாக போய்கிட்டு இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்டு இல்லை உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் சொல்கிறேன். அப்புறம் என்னோடய சேனல் பண்ணுற மாதிரி மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம்ட்டு அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அதில் மேக்ஸிமம் டெய்லி ஒரு வீடியோ போட்டுவிட்றாரு, என்னென்ன சம்மந்தப்பட்டது. நேற்று கூட அவர்
போயிட்டு வந்தது, கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன கேட்டாங்கன்னு சொன்னது, அப்புறம் பாலிமர் நியூஸில் 1 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ எல்லாமே இருக்குது. பட் ஆனால் மற்ற யூடியூப் சேனல் அந்த இதெல்லாம் போய் பார்க்காம, அதான் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நியூஸ், சரிங்களா? அதை எப்படி அவங்க பூம் பண்ணி பெருசாக்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இதில் பாருங்கள். அவர் போல்டஸ்லேருந்து போயிட்டு எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தோன்னா அதில் என்ன பேசுகிறது, ஏன்னா அவர் தான் சொல்லுவார் என்னட்ட இது கேட்டாங்கன்னு அது சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் என்ன சொல்கிறாங்க மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருக்காது. இது யாருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அப்படின்னா, 1,00,000 மேலே கட்டியிருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. மற்றவங்க கூட ஓகே எல்லோரும் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் 1,00,000 போட்டவங்க மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் பயப்படாதீங்க. இது என்ன சொல்கிறாங்க என்ன. அப்புறம் இதில் இன்னொரு யாரோட தப்பு இருக்குன்னா, ரெஃபரலோட தப்பு. அதாவது இந்த மாதிரி இருக்குது, இப்படி தான் இருக்கும், மைவித்ராட்சி இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லாமல் சேர்த்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஓஎமாக ஃப்ரீ மெம்பர் ஐடி போட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படியும் கண்டிப்பாக பிஎம்ஓ அல்லது சில்வராகவோ கோல்டாவோ மாறுவாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு கமிஷன் வரும் அப்படின்றத பொறுத்து மட்டுமே யோசித்து அவங்க ஆளை சேர்த்துருந்தாங்க. எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லாமல் சேர்த்துருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க பேர் தப்பாக இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ இது எல்லாமே ஃபேக்கு தான் போல், ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அது முழுக்க முழுக்க யாருன்னா ரெஃபரல் டீம் லீட்ரு அவங்களோட தப்புனால தான் இந்த இவ்வளவு அந்த பேர் தப்பாக வருது, அமௌண்ட் வராமல் இருக்கிறது, அந்த காரணம்லாம் சொல்கிறாங்க. யாருன்னா அவங்களோட மெயின் அப்ளைன் அவங்களோட காரணம் தான். ஸோ அதனால் ஒரு ஜாப்பை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு லைஃபே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. தெரியாது அவங்களுக்கு ஆன்லைனை பற்றி தெரியாது, உங்களை தான் முதல் வீடியோ பார்த்து உங்களை நம்பி வர்றாங்க. அப்படின்றப்போ அதில் உள்ள நல்லதை மட்டுமே சொல்லாமல் அதில் இருக்கிற ட்ராபேக்கு, அதில் என்ன கெட்டது இருக்குது, இதில் என்ன டிசப்பாயின்மெண்டான ஒரு இது இருக்குது அதையும் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இனிமேல் யாராவது வீடியோ போடுறவங்களா இருந்தால் இந்த மைவி3 இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த ஒரு இதாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே டிஸ்க்ளைமர் இது போடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஆல்ரெடி லூஸே போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அது ப்ரொமோஷன் சொல்லி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்களும் புதுசாக யாராவது தெரிவிக்கிறவங்களும் கண்டிப்பாக அதில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது இதாகும். உங்களுக்கு ஆள் சேரணும், ஆள் வேணும், ஒரு டவுன்லைன் வேணும் அப்படின்னு மட்டுமே குறிக்கோளை வச்சு நீங்கள் மட்டுமே பணம் சம்பாதிக்கணும் வச்சு ஆளை எப்போவுமே சேர்க்காதீங்க. பின்னாடி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. அது உங்களுக்கு தான் தலைவலி அமையும். நான் என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் பிளானை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது ஆள் சேருதாங்க சேரலை அது ரெண்டாவது. நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை தெளிவாக சொல்லணும். என்னை பொறுத்த மட்டும் அதான். ஸோ அதான் அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். நம்ம ஆளை சேர்க்குறது மட்டுமே இது மெயின் பண்ணால் நம்ம ஆளை சேர்க்குறத மெயின் பண்ணுவோம் தவிர அதில் இருக்கிற ட்ராபேக் எதுவும் சொல்ல மாட்டோம். அப்படி அதை மறந்துடுவோம். நாங்கள் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது அப்டேட் இருந்தால் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.